ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th term 3ல் இயல் 2ல் பாதம் அப்படிங்கிற ஒரு கதை பார்க்க போகிறோம். அந்த கதை வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடுறோம், நூல்வெளி போயிடுறோம். டிஎன்பிசிக்கு கதை தேவையில்லை இல்லையா, அதனால் நூல்வெளி. இதை எழுதுனது யாருன்னா தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். இந்த பாடம் பேர் என்ன, பாதம். பாதம் இதை எழுதினது யாரு, எஸ் ராமகிருஷ்ணன். சரிங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெருமாள் கோவிலில் வந்து இந்த சாமியோட பாதம் மட்டும் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு சில கோவிலில் இருக்கும். அந்த பாதம் மட்டும் இருக்கும். அந்த பாதத்தை நம்ம தொட்டு கும்பிடுவோம். சரிங்களா, பெருமாள் கோவில் என்ன ராமன் தானே போட்டிருக்கோம், சாமி ராமனாலே பெருமாள் தான். ஸோ பாதம் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இவர் வந்து நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கிறது. இதெல்லாம் அவரோட படைப்புகள். நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியம், இதெல்லாம். அடுத்து என்னென்ன இவர் நூல் எழுதியிருக்காங்க, ஏராளமாக இருக்குது, பட் இதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் அப்படின்ட்டு நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த கதையை எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து சிறுகதை தொகுப்பு. சரிங்களா, அதையும் கேட்பாங்க, இது வந்து ஒரு உரைநடை தொகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குழப்பறதுக்கு எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க. இது சின்ன பாடமாக, சின்ன ஒரு நூல்வெளி தான், பட் இதில் கூட பாருங்களேன், நமக்கு டப்புனு அங்கே தெரியாது தாவரங்களின் உரையாடல், மேபி இது உரைநடையாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், உரைநடைன்னு தான் ஓகே கரெக்டு அப்படின்னு நினச்சிப்போம். அதனால் தெளிவாக கொஷின் படிச்சுக்கோங்க. சரிங்களா, என்ன சொன்னேன், இந்த பாடம் பெயர் வந்து பாதம். எழுதினது யார், எஸ் ராமகிருஷ்ணன். அந்த பெருமாள் அப்படிங்கிறதுனால அந்த ராமம் இருக்கும் அப்படின்னு சொன்ன ஞாபகம் வச்சுக்க. அடுத்து உபபாண்டவம்னா இந்த என்ன சொல்லலாம், இந்த கூத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெருமாள் கோவிலும் நடக்காது. அதோட பேர் எனக்கு தெரியலங்க, பேர் வேறு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன்னா ஒரு வாரம் முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த உபதேசம் அந்த சீன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அது வந்து உபபாண்டவம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கதா விலாசம், அதாவது நம்ம காலால் தானங்க நான் விலாசம் கேட்டு நடந்து போகிறோம். கதை விலாசம், அங்கே வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த கதை கேட்க நம்ம வந்து விலாசம் கேட்டுட்டு போகிறோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசாந்திரி, இந்த தேசாந்திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தேசாந்திரி இந்த தேசத்தில் அப்படி வேணாம், சாந்தின்னு இருக்குல்ல, சாந்திரி ஓகேங்களா. அதை கேட்டால் நமக்கு வந்து சாந்தி கிடைக்கும், அதாவது ஒரு அமைதி கிடைக்கும். சாந்தினாலே அமைதி தான். சரிங்களா, ஒரு அமைதி கிடைக்கும். அப்புறம் கால் முளைத்த கதைகள், திருப்பி பாதம், காலால் தானே நடந்து போகிறோம், கால் முளைத்த கதைகள். ஸோ பாதத்துக்கு ரிலேட்டடாக ஓரளவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கதை வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா தாவரங்களின் உரையாடல்னா என்ன சொல்லிட்டேன், அந்த உபதேசம் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து பேசுகிறாங்களே, உரையாடல் தானே செய்கிறாங்க. ஸோ வந்து அங்கே வந்து உரையாடல்ன்றது ஞாபகம் வந்துடும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வேறு ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த நூல்வெளி மட்டும் தாங்க இதில் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது இதில். இது கூட கிடையாது, சரியான பொருளை தேர்ந்தெடுத்தது கூட கிடையாது. சரிங்களா, நன்றி, வணக்கம்.